Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா prawn வச்சு chowmein எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க நான்வெஜ் வச்சு செய்யலனா எக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு half onion தான் யூஸ் பண்றேன். உங்கள்ட்ட spring onion இருந்துச்சுனா நீங்க spring onion கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியனை தின்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 பூண்டு பல்லு எடுத்துர்க்கேன். இதை சின்ன சின்ன சைஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் பாயில் பண்றதுக்கு தண்ணி சூடு பண்ண வச்சிருக்கேன். தண்ணி லைட்டா சூடானதுக்கு அப்புறம் அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். இந்த நூடுல்ஸ் ரொம்ப நேரம் பாயில் பண்ணால் ஓவர் குக் ஆகிடும். இது சௌமீனுக்குனே உள்ள நூடுல்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பெகட்டி யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நூடுல்ஸ் ஒரு பக்கம் குக் ஆகட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் இதில் நம்ம பூண்டு பல்லையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை மீடியமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டாம். இது நூடுல்ஸுங்கிறதுனால கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நூடுல்ஸில் நல்லா பாயில் வந்துருச்சு. இதை எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆனியன் கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு வருது. இது நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வேறு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன்னா கேப்சிகம், கேரட்டு, அப்புறம் அந்த முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட்டையும் கேப்சிகத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது லாஸ்ட்டாக நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டைக்கோஸை ஆட் பண்ணி அது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ ஒரு prawn ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எக் வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக எக் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா வெஜ்ஜீஸும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஹைலே வச்சுக்கோங்க. லோ பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா இது நூடுல்ஸ் சீக்கிரம் குழஞ்ச மாதிரி வந்துருங்கிறதுனால நீங்கள் ஃப்ளேமை ஹைலே வச்சு செய்யுங்க. இப்போ சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி சாஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிளாக் பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நூடுல்ஸுக்கு வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் கிடையாது. இதை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை ரொம்ப ஹையில் வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 மினிட்ஸு நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.